அன்னை தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதி, மத்திய அரசில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டம், மகளிருக்கும் சொத்திலே பங்குண்டு என்ற சட்டம், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலின மக்களுக்கான சமூக நீதி உரிமைகள், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருந்த 7000 கோடி ரூபாய் கடன் ரத்து, சென்னை தரமணியில டைட்டில் பார்க், சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம், சிப்காட், சிட்கோ தொழில் வளாகங்கள் உருவாக்கம், தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம், தமிழ்நாடு குடிநீர் வாரியம் உருவாக்கியது, நமக்கு நாமே திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டங்கள், அவசர ஆம்புலன்ஸ் 108 சேவை அறிமுகம், இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம், மினி பஸ்களை கொண்டு வந்தது, உழவர் சந்தைகளை அமைச்சது, ஏழை பெண்களுக்கு திருமண உதவி, கைம்பெண் மறுமண நிதி உதவி, கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி ஆகிய பல்வேறு திட்டங்கள், பல்லாயிரம் கோவில்களுக்கு திருப்பணிகள், அரசு வேலைவாய்ப்புகள்ல பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, உள்ளாட்சியில பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, இலவச எரிவாயு இணைப்போடு கூடிய எரிவாயு அடுப்புகள் வழங்குதல், மகளிர் சுய உதவிக்குழுக்கள் அமைத்தல், அனைவரும் இணைந்து வாழ சமத்துவபுரங்கள், இஸ்லாமிய சமுதாயத்தினருக்கு 3.5% இடஒதுக்கீடு வழங்கியது, உருது பேசும் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலில் இணைத்தது, நுழைவுத் தேர்வு ரத்து, மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கியது, சேலம் உருக்காலை, சேலம் புதிய ரயில்வே மண்டலம், நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், ஆசியாவிலேயே பெரிய நூல் நிலையமாக அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆகியவை உருவாக்கம், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் ஆகியோருக்கு மறுவாழ்வு வழங்குதல், ஏராளமான பல்கலைக்கழகங்கள், மருத்துவக் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள் உருவாக்கியது. இப்படி நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பிதான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்.